Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, சென்செக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், நாளைக்கு சென்செக்ஸ் எப்படி வால்டிலிட்டியாக இருக்குமா இல்லை கன்சாலிடேட்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்காங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். புதுசாக சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் கேப் அப். ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் கிளியராக சொல்லியிருக்கோம். இது என்னோட டெலகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே டெலகிராம் சேனலில் மார்னிங் லெவல்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிளியரான ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வர 3 days நியூஸ் பேஸில் மார்க்கெட் ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பீகாரோட எக்ஸிட் போல் ரிசல்ட் வர ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ணுங்கிறத நம்ம கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் கேப் அப் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் ஸ்பாட் மூவ் ஆகிட்டுருக்கு. ப்ரீமியம் வந்து பெரிய லெவலில் மூவ் ஆகல. அதுக்கப்புறம் நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் வரமாட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ப்ரீமியமும் பேஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் வித் பாசிட்டிவ் பயாஸ்லேயே ஃபஸ்ட் ஆஃப் இல்லை செகண்ட் ஆஃப் வரைக்கும் அதே பயாஸில் இருந்துட்டு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக நம்ம நிஃப்டியில் சொல்லியிருந்தோம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக 25,930 அந்த இடத்துல டச் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் தானே ஒழிஞ்சு ப்ரைஸ் இன்னும் பையிங் ட்ரெண்டில் அப்படியே இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் ரொம்ப ட்ரேடில் ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கணும். அதனால தான் நம்ம கரெக்டான ஒரு லெவலில் என்ட்ரி எடுத்திருந்தால் தான் அந்த மாதிரி வெயிட் பண்ண முடியும். அதனால தான் நம்மளுக்கு டெலிகிராம் சேனலில் கூட எக்ஸிட் போல் கேட்டிருந்தோம். இதில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் 30%, லாஸ் வந்து 30%, மீதி இருக்க 41% நோ ட்ரேடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 209 மெம்பர்ஸ் ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போது ட்ரேடுங்கிறது எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி எடுத்துகிட்டே இருக்கணும் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதப்போ மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நவம்பர் பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். என் டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன். இன்னும் 4 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. சிலபஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ்லேயும் நம்ம 5% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கில் தான் இருக்காங்க. கேஷ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1750 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பையிங்கில் இருக்காங்க. அக்ரெசிவ் பையிங் 5121 கோடி பையிங்கில் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் செல் பண்ணி மார்க்கெட் ஏன் மேலே போகுது, எஃப்ஐஎஸ் செல் பண்ணாலும் மார்க்கெட் கீழே வருதுன்னா இவங்க எந்த இண்டெக்ஸில் பை பண்ணுறாங்க இல்லை செக்டர் வைஸ் பை பண்ணுறாங்களான்னு. இண்டெக்ஸை மூவ் பண்ணணுன்னா இண்டெக்ஸை வெயிட் தான் மூவ் பண்ணி ஆகணும். அதனால் நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் இண்டெக்ஸை வெயிட் எப்படி மூவ் ஆகுதுன்னு தான் நம்ம நெக்ஸ்ட் வர 2 days நம்ம கிளியராக ஃபோக்கஸ் பண்ணால் தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கனால சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 84,500 ஸ்டாடல் ரன் ஆகிட்டுருக்கு. ஃபாலோட் பை புட் ரைட் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்ட்ரைக்கில் 84,300, 84,200, 84,000 ஹெவி புட் ரைட் இருக்குது. கால் ரைட் பார்த்தீங்கன்னா 84,500 இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே நியூட்ரலாக இருக்குது. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 85,000 இருக்குது. இன்னுமே கால் ரைட்டர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் இன்னும் அப்சைடு வரும், நியர் டு எக்ஸ்பைரி, நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி வரும்போது நம்ம செல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னும் வெயிட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ளோஸ் ஆனது பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா கம்பேர் வித் கால் ரைட் புட் ரைட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. சென்செக்ஸோட ரோலிங் ஸ்டாடல் ப்ரீமியம் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து 490 ஓப்பன் ஆகிட்டு 420 ஓப்பன் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி டிகே ஆகிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு 400 பாயிண்ட் இருக்குது. இப்போ நார்மலாகவே ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் இருக்கிற இடத்துல வந்து மேலே 400 பாயிண்ட் கீழே 400 பாயிண்ட்டுக்கு அவங்களுக்கு பிரேக் ஈவன் கிடைக்கும். அப்போ அந்தளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. சென்செக்ஸோட ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் லெவல் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 84,560 நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாடல் இருக்குது. ப்ளஸ் ஹையஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைட் புட் சைடில் இருக்கனால ஸ்டாடல் இருக்குது. சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி ரிஜெக்ஷன் 84,000 இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 84,565 மேலே க்ளோசிங் வரக்கும் இல்லை. அதனால் இது சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் அப்சைடில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு எது ஆக்ட் ஆகும்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனது இங்கே இருந்து தான் கண்டினியூஸாக ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு பக்கம் போயிருக்கு. அப்போ எக்ஸாக்டாக இங்கே வரும்போது திருப்பியும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 85,200, ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 85,500. இந்த 84,868க்கு அப்புறம் ரவுண்ட் ஃபிகர் நம்பர் 85,000 இருக்குது. அது நான் மார்க்கெட் ஹவர்ஸில் அப்டேட் பண்ணுறேன். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இன்ட்ராடேவோட சப்போர்ட் 84,200. ஏன்னா ப்ரீவியஸாக மார்க்கெட் இங்கே வரப்போலாம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அப்போது இங்கே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருந்திருக்கு. ஒன்ஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி கேப் அப் வச்சாலும் அதை சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. அப்போது இப்போதைக்கு ரேஞ்சு பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சை விட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லெவலில் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ரேஞ்சை விட்டு பிரேக் ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 84,200 இருக்கும். செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 83,937. லாஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 83,689. இப்போ கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கான இன்ட்ராடேவோட ஹையும் இன்ட்ராடே லோவும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லெவல் ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலை பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா செல் ஆன் ரைஸ் மெத்தடில் தான் இந்த கேப் ஃபில்லிங் பண்ண முடிஞ்சு. சடனாக ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. செல் ஆன் ரைஸில் ஃபில் பண்ணணும். சடனாக ஃபில் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணி ஃபாலோ ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா சினாரியோ நம்பர் 1 இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணும்போது திருப்பி இந்த லெவலில் வந்து ரீச் பண்ணுற 84,000 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே நம்ம ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த 84,565 பிரேக் அவுட் பண்ணி ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆனால் இந்த லெவலை ப்ரீச் பண்ணுறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ரெசிஸ்டன்ஸ். இங்கே நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆனால் ஒவ்வொரு லெவலாக 85,200க்கு பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இங்கே அதே மாதிரி பிரேக் டவுன் ரீடெஸ்ட்டை கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கனால ப்ரீமியத்தை பாருங்கள். ப்ரீமியம் டிகே ஆச்சு அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணும்போது லாஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸ் டேட்டாவை எடுத்து பாருங்கள். செகண்ட் ஹாஃபில் சென்செக்ஸோட ப்ரீமியம் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு லோ ப்ரீமியமில். ஃபஸ்ட் ஹாஃபில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா புல்லிஸாக புட் சைடில் நல்லா ரைட் பண்ணியிருக்காங்க. 85,800லே ஹெவி புட் ரைட் ஆயிடுச்சு. அப்போ 85,800 நல்லா சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 85,900 ஸ்டேடலாக இருக்குது. 86,000 ரவுண்ட் நம்பர் ப்ளஸ் சைக்காலஜி நம்பர் கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இருக்காங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் 3-4 டேஸ் இருக்கனால புட் ரைட்டர்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. கால் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்காங்க. 26,000 பிரேக் ஆச்சுன்னா பிரேக் ஆகி நல்லா ரேலி ஆகும்போது தான் கால் ரைட்டர்ஸ் வருவாங்க. இப்போதைக்கு சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாமே புட் ரைட்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி நியூஸ் இம்பேக்ட் ஆச்சுன்னா இன்னும் அப்சைடில் ரேலி ஆகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராக ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 25,900 சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும் ப்ளஸ் ஸ்டேடில் இருக்க ஏரியா. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 26,030. செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா 26,109. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா 26,209. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிறது 25,800. செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிறது 25,073. தேர்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது 25,666. நிஃப்டி இன்றைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரீமியம் வந்து அழகாக ஒரு கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் போயிருக்கும். இன்றைக்கி மார்னிங் இங்கே சப்போர்ட் எடுத்ததுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்செக்ஸில் சொன்ன மாதிரி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபால் வந்துச்சு. இப்போ இந்த சப்போர்ட்டுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால இதை வந்து இன்ட்ராடேயில் மல்டிபிள் சப்போர்ட் ஏரியாவை இப்போ திருப்பி சப்போர்ட்டாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26,100 தான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இது தான் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ், மேஜர் ரெசிஸ்டன்ஸ். 26,000ங்கிறது சைக்காலஜி நம்பர். ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிறனால 25,950, 25,840 இந்த லெவலில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் எகைன் ப்ரீமியம் கன்சால்டேட்லேயே தான் இருக்கும். அதனால் இந்த ஏரியாவை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. 25,940, 25,840 இந்த 100 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். அந்த இடத்த பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 800 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு
840 ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக இந்த கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது நாளைக்கே நடக்கணும்னு இல்லை, அப்கமிங் டேஸில் நடக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது, ஒருவேளை நடக்காமல் போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி எடுத்து ரீடெஸ்ட் பண்ணி எகெயின் லோ கட் ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணால் தான் ஷார்ட் என்ட்ரி. நெக்ஸ்ட் 25,940 நம்ம ஆல்ரெடி இங்கே பாருங்கள் செல்லிங் ப்ரெஷர் இங்கே இருந்தால் மார்க்கெட் ஃபால் ஆகி ரீடெஸ்ட் ஆகி செல் ஆன் ரைஸில் ஃபாலோ ஆகிருக்கு. அதனால தான் இன்றைக்கி கரெக்டாக இங்கே வரும்போது ரியாக்ட் ஆகிருக்கு, சின்ன ஒரு கரெக்ஷன் ஆகிருக்கு. இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணி சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா 26,020 வரைக்கும் நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 26,100 வரைக்கும் இந்த மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அடுத்த 2 நாளைக்குமே இன்றைக்கி எப்படி அந்த நியூஸ் பேஸில் இருந்து மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் சைடு வருங்கிறது எல்லாத்துக்குமே ஃபோக்கஸில் இருக்குது. பட் கால் ஆப்ஷன் சைடில் செல்லர்ஸ் வந்தால் தானே உங்களால் பை பண்ண முடியும். அதனால் கால் ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் இன்னுமே பேனிக்காக இருக்காங்க. ஆல்ரெடி மார்க்கெட் கால் ஆப்ஷன் சைடில் புஷ் பண்ணுது, மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் ட்ராப் ஆகிருக்கு. எவ்ரி டிப்பும் நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். ரேண்டம் செல்லிங்கும் ரேண்டம் பையிங்கும் அவாய்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளியராக நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும். பேங்க் நிஃப்டியில் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கோம் 58,300ங்கிறது மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ்னு. 58,300 கீழே இன்றைக்கி பிரேக் டவுன் ஆகிருக்கு. பட் இப்போ 58,000 தான் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். அப் சைடில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடே ஹை 58,500 to 480. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை 58,600. அதுக்கு அடுத்த லெவல் 58,712. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 58,100 தான் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக. செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 57,937. ஃபைனல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 57,790. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக பிரேக் அவுட் ஆகி மேலே சப்ஸ்டெயின் ஆகிருக்கு. பட் ஹைரை ஃபார்மேஷன் வைக்கல. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 58,300 கீழே இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸாக மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆச்சு. ப்ரைஸ் திருப்பி ட்ராப் ஆகி வந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு எகெயின் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஏரியா வரும்போது ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் இந்த ஏரியா வரும்போது நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணணும், ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, லாங் ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இங்கேருந்தே சப்போர்ட் எடுக்காமல் ஜம்ப் ஆனாலும் இந்த ஜோன் 745 to 300 ஜோன் எகைன் கன்சால்டேஷன் ஜோன். அதை பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ஆனால் தான் நெக்ஸ்ட் லெவல் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஏரியாவை நம்மளுக்கு 400+ ஆச்சு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பண்ணோம், லாங் ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ரைஸ் இங்கே வந்தாலும் லாங் ஃபோக்கஸ் பண்ணணும். ஷார்ட் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த 58,100 இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம பிரேக் பண்ணிட்டு 58,100 ரீடெஸ்ட் பண்ணால் தான் நம்ம ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும். அது வரைக்கும் பேங்கிங் செக்டாரில் கன்சால்டேட்டில் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது, கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில், இல்லைனா சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியை நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்கோம் சைட் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றது. இன்றைக்கி ப்ரீமியத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி கிளியரான ப்ரீவியஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 58,200 கால் ஆப்ஷன் இருந்தாலும் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ப்ரைஸ் ட்ராப் ஆகி வந்தாலும் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு அழகாக ரேலியாக இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டியை இப்போ இருந்தே நியூ பிகினராக இருக்கவங்க பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டமும் கேட்ச் பண்ணலாம், ஈஸியாக மார்க்கெட்டோட ட்ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என் டெலிகிராம் சேனலில் நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி இருக்குங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன்.